மனமற்ற நிலையில் நான் ஆழ்ந்து தூங்கும் போது என்னுடைய மனம் இயங்காமல் போயிடும். இந்த மனம் இயங்காமல் போகும் பொழுது பிரபஞ்ச சக்தி, இந்த பிரபஞ்ச ஆற்றல் என் உடம்பை ஆக்கிரமித்து 72,000 நாடி நரம்புகளையும் புத்துயிர் செய்து அதோட விளைவு புது இரத்த அணுக்கள், நல்ல பிராணசக்தி கிடைக்கிறதுனால என்னோட உடல் உறுப்புகள் எல்லாம் பிராணனால் நிறையப்பட்டு அதன் பின்பு என்னோட முகத்தை பார்த்தோம்னா அந்த மலர்ச்சி ஏற்படுகின்றது. சயின்டிஃபிக்கலாக புரிஞ்சுங்க தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னு. நான் தியானத்தை பற்றி பேசலை, ஏன்னா இங்கே தியானம் யாருக்கும் தெரியாது. தியானத்தின் அதிபதியே சிவன் தான். சதா சர்வகாலமும் அவர் தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். கைலாய மலையிலே அவர் இருப்பது என்னங்க? தியான நிலைங்க. தியானத்தோட உச்சநிலையே சிவபெருமான் தான். இந்த சிவம் இந்த உடம்பை விட்டு போயிட்டு அந்த உடம்பு சவமாயிடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சிவத்தோட தன்மை தியானம். பட் இங்கே தியானம்னா என்ன தெரியுங்களா? மனதை ஒருமுகப்படுத்துவதை தியானம் என்று சொல்கின்றார்கள். தியானம்ங்கிறது மனசோட ஒருநிலைப்பாடு இல்லை, அதுக்கு பேர் மெடிடேஷன். மெடிடேஷன் வேற, தியானம் வேற. நீங்கள் தியானத்தையும் மெடிடேஷனையும் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. வெளியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கற்றுக் கொடுக்குறது மெடிடேஷன், மன ஒருநிலைப்பாடு, மனமே இல்லாத நிலை. வள்ளல் பிரான் சொல்கிறார்ல, உரை மனம் கடந்த, மனம் உறைஞ்சு போச்சுங்க. மனம் உறைந்தால் மனம் இயங்காத நிலைக்கு பேர் மனம் உறைந்தது. உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய் ஒங்கும் அருட்பெரும் ஜோதி. இறைவன் எப்படி இருக்கான்? சிவன் எப்படி இருக்கான்? மனம் உறைந்த நிலையிலே நம்ம அவனை அனுபவிக்க முடியும். மனம் உறையும் பொழுது, மனம் இயங்காமல் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம அவுட்டர் கான்சியஸ் மைண்டு நம்மளுக்கு ஆஃப் ஆகிட்டே போகும்போது நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அப்போ சித்தர்கள் இதை என்ன சொல்கிறாங்க? அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு எரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நாங்கள் தூங்காமல் தூங்கக்கூடிய நிலை தியானம்.